ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் மனசு உடஞ்சி ஒரு சில ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்ச ரகசியங்களை உடைக்கிறார். அப்படியே ஜாக்லினும் சௌந்தர்யம் அப்படியே வாயை மூடிட்டு சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன்னா ஒரு திடீர்னு இவ்வளோ மனசு உடஞ்சி பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா இந்த ஃப்ரீ டாஸ்க் ப்ளஸ் அவருடைய சிங்கம் ஃப்ரெண்டாக வந்துட்டு சப்போர்ட் பண்ண வந்திருந்தார். எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுற விஷயங்களே கொஞ்சம் பிடிக்கலங்க. ஏன்னா மொத்தமே 6 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ மற்ற பேருக்குலாம் யாருமே வரல. அப்போ அவங்களாம் யார்? அவங்களும் தானே இந்த பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ். அது என்ன குறிப்பாக வந்துட்டு ஒரு சில பேருக்கு மட்டும் வந்துட்டு ஆள் அனுப்பி, அதுலேயும் குறிப்பாக அருணுக்கு அர்ச்சனா, இந்த லாஸ்ட்டாக வந்த மகேஷ் கூட வந்துட்டு முத்து மஞ்சரின்னு சொல்லாமல் அதாவது சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. யாருமே வந்து பூஸ்டப் போட மாதிரியே இல்லை. ஆனால் அருணுக்கு செம்ம பூஸ்டப்பு, விஜய விஷாலுக்கு ஒரு பூஸ்டப்பு, பவித்ராவுக்கு ஒரு பூஸ்டப்பு, தீபுக்கு தனியாக என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் பிக் பாஸ் தவிர்த்துருக்கலாம். ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் முதலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலது நடந்து தான் இருக்குது. சரி, இங்கே என்ன சொல்கிறேன்னா, வந்த எல்லாருமே என்னை வந்துட்டு நல்லா பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசித்து பார்த்தா நான் எல்லாருமே கோவப்பட்டிருக்கேன். ஆனால் நான் கோவப்படுறப்ப மனசார வன்மத்தை நினைக்காமல் கோவப்பட்டிருக்கேன். ஸோ யாரையும் நான் தப்பாகவும் பேசலை. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அதேமாதிரி நான் வன்மம் இல்லாமல் மனசார கோவத்தை காமிச்சது தான் வந்துட்டு எல்லோரும் வந்து லைக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி ஃப்ரம் டே ஒன்லேருந்து எல்லாரையும் நான் ஈக்குவலாக மதித்தேன். எனக்கு வயசு பெரிய வயசு, இவங்க சின்ன வயசு அப்படிலாம் பார்க்கல. அதே மாதிரி இவங்க சின்ன பசங்க யோசிக்கலை. ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க பற்றி. அதுதான் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து எனக்கே தெரியாமல் நிறைய சொல்லியிருக்காங்க. என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அது போய் பதிஞ்சிருக்குன்றாரு. என்ன அது ஏதோ போட்டுட்டு கிட்டுட்டு பேசுகிறாரா, போதையில் வளர்கிற மாதிரியே இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. எதோ சொல்கிறாரு. இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஆளே மாறிட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு அழுகையாக வருதுன்றாரு. ஏன்பா அப்படின்னு. சரி விடுங்கன்றாங்க ஜாக்லின். இருந்தாலும் நான் சொல்லுன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார். என்னென்னா, எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு டாஸ்க்குனா அது வீக்லி டாஸ்கில் மேனேஜர் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்கு. ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அதில் 8 பேர் இருந்ததுனால யாருமே அதை அக்செப்ட் பண்ணலை. அதை பண்ண முடியலைன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்குள்ளே இப்போ வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஆனால் நான் நடக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. முத்து ஓரளவுக்கு கேட்டிருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். அவனும் வேணான்ட்டான். மஞ்சரியும் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கார்ப்பரேட் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் ஓகே இருந்தால் நான் நல்லா இன்னும் செம்மையாக பண்ணியிருப்பேன். அது ஒரு ஆதங்கமாகவே சுற்றிட்டுருக்கு. அதாவது உன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஏன்டா நீ பண்ணலன்னு இது வரைக்கும் என்னை சாவடிச்சிட்டு இருக்குன்றாரு. ஏன்பா நல்லா தானப்பா போயிட்டுருக்கு, ஏன் இவ்வளோ ஆதங்கப்படுறீங்க? உங்களுக்கு இது செட் ஆகாது தீபக் சார். இப்படி தான் ஒரு சில பேர் வந்துட்டு தனக்கு செட் ஆகாத விஷயங்களை தோல் மேலே சாச்சிட்டு நேற்று வந்துட்டு சூப்பராக நம்ம ஈரோடு மகேஷ் சொன்னார். இங்கே இருக்கிறது ஒரு சில பேர் நீங்களே கிடையாதுன்னு. உடனே கேமராமா டபானோ ஃபோக்கஸ் திருப்பினார். யாரா காமிக்கிற பார்த்தா அருணை. ஏன்னா அருண் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வாரம் இருந்தார் பாருங்க, பியூர் சோல் மாதிரி இருந்தார். பவித்ரா எப்படி அதே மாதிரி. அதுதான் அருண். இப்போ என்னமோ வில்லன் மாதிரி காமிச்சிட்ருக்காரு. அது நல்லாவே இல்லை. சரி, இந்த மாதிரி வந்து திடீர்னு இப்படி புலம்பி பேசுகிறாரு தீபக். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது. தீபக் அந்த மாதிரி ஆளே கிடையாது. நல்ல போல்டான பர்சன், எதுக்கும் கலங்காத ஒரு மனிதர். திடீர்னு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் ஃபைனல்ஸ் நெருங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் தீபக் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு உண்மையே ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். டிக்கெட்டு ஃபைனலில் கண்டிப்பாக அவருடைய பெஸ்ட்டை கொடுப்பார் அப்படின்னு நான் தோணுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.